இந்த சூடான சாப்பாட்டு கூட இந்த சூப்பரான வாழைப்பூ தொக்கு ஒரு அருமையான காம்பினேஷன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி மோரில் போட்டு வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு அதில் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டை நச்சு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை உங்ககிட்ட எந்த சில்லி பவுடர் இருக்கோ அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு 3 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு 4-5 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கணும். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.